பேரூராட்சியில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதியோர் மாற்றுத்திறனாளி இல்லங்களுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் மாற்றுத்திறனாளி, இவர்களுக்கும் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டன. மாற்றுத்திறனாளி முருகன் உஷாராணி கூறியது, இப்போ இந்த ரேஷன் பொருள் வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லையா, தாய்மானவன் திட்டம்னு தமிழக முதல்வர் தாய்மானவர் திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரேஷன் பொருள் உங்களுக்கு வீடு தேடி வர்றது இதுக்கு முன்னாடி எனக்கு யாரும் உதவிக்கு ஆள் இல்லை. இப்போ மாதம் யாராவது ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு தான் கூப்பிட்டு போவோம். நானும் 80% எனக்கு, அவங்களுக்கு 50%. ரெண்டு பேருமே ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கோம். சரியான தொழிலும் கிடையாது. 2 பேரும் பூ கட்டிக்கிட்டு இருக்கோம். பையன் பால்வாடியில் படிக்கிறான். இந்த திட்டத்தினால என்னைய போலவும் எல்லாருக்குமே வயசானவங்க, ஊனமுற்றவர்கள், எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த திட்டம் பெரிய வரப்பிரசாதம். தமிழக முதலமைச்சருக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி.வி. மெய்யநாதன் அவர்களுக்கும், எங்கள் கீரமங்கலம் தலைவர் திரு சிவக்குமார் அவர்களுக்கும், எங்கள் ஏரியா வார்டு கவுன்சிலர் ஏபிடி சகாயம் அவர்களுக்கும் மற்றும் திமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த முறையும் திரு தலைவர் ஸ்டாலின் பொறுப்பேற்றால் நல்ல ஆட்சி அமைஞ்சால் தமிழக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இது என்னோட வேண்டுகோளாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கீரமங்கலம் பேரூராட்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் உத்தரவின்படி கீரமங்கலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் பேரூராட்சி தலைவர் கே.சி. சிவக்குமார் தலைமையில் வழங்கப்பட்டன. முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தின் முக்கியமான நன்மைகள்: இந்த திட்டத்தின் கீழ் தனியாக வசிக்கும் முதியவர்கள், ஆதரவற்றோர், பெற்றோரை இழந்த குழந்தைகள், ஒற்றை பெற்றோர் உள்ள குடும்பங்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு உதவி தேவைப்படும் குழந்தைகள் கொண்ட குடும்பங்கள் போன்ற வறிய நிலையில் வாழும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். இந்நிகழ்வில் பேரூராட்சி தலைவர் கே.சி. சிவக்குமார், துணைத் தலைவர் முத்தமிழ் செல்வி தமிழ்மாறன், மாவட்ட பிரதிநிதி கணேசன், திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர், வார்டு கவுன்சிலர் எஸ்.வி. சரவணன், ஏபிடி சகாயம் ஜெயின் அலாவுதீன், ஷர்மிளா பானு, வசீர், ஆர்.ஜி. பாலமுருகன், ஆர்.எஸ். நீதிராஜன், வார்டு செயலாளர்கள் கே.மதி, கே.எஸ். பாலசுப்ரமணியன், இளைஞர் கனி பாலு, ஆசிப் முகமது, ராமு, கூட்டுறவு சொசைட்டி செயலாளர் சிவக்குமார் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள், பேரூராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். பயனாளிகள் அனைவரும் தமிழக முதல்வர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன், பேரூராட்சி தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர்களுக்கு நன்றி தெரிவித்தனர்.